ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜீவிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் அவங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவைக்கேற்ப ரவா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நெய்யிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்க போகிறேன். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைனா நம்ம பசும்பால் கொடுக்கலாம். 1 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைனா நீங்கள் கொடுக்க மாட்டிங்கன்னா இதில் தண்ணி சேர்த்து செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக சர்வ் பண்ணும்போது ஃபார்முலா மில்க் கொடுப்பீங்கன்னா அதை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எந்த கட்டி இல்லாத மாதிரி. நல்லா கலந்து விட்ட பிறகு இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் ரவா நல்லா வேகும். இந்த மாதிரி தலை நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இதில் நீங்கள் டேட் சிரப் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். நான் இதுலேயே ஏலக்காய் அரைச்சி சேர்த்ததுனால நான் தனியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கல. சப்போஸ் நீங்கள் நட்ஸ் பவுடர் வச்சிடலன்னா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரவா நல்லா வெந்துடுச்சு, நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ரவா கீர் ரெடி ஆகிடுச்சு. இது சர்வ் பண்ணும்போது கெட்டியாகிடுச்சுன்னா கடைசியாக கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜீவிதாஸ் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.